எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த அன்புடன் அசீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றைய உரையிலே தேசிய மக்கள் சக்தி வெளியிட்டிருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாசித்து சொல்கின்றார்களா எதிர்த்தரப்பினர், அல்லது வாசிக்காமல் கருத்து சொல்கின்றார்களா என்று ஒரு கேள்வியை முன்வைத்து, இவர்கள் வாசித்து விட்டு கருத்து சொல்வது போல் தெரியவில்லை, ஆகவே வாசிக்கவில்லை என்றுதான் நாம் உணர்ந்து கொண்டோம். அது இன்று ஊர்ஜிதம் இருக்கின்றது. நேற்று ஒரு கூட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்கிறார், தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாசித்து முடிப்பதற்கு 2 மாதங்கள் தேவைப்படும் என்று சொல்லி. இதிலிருந்து விளங்குகின்றது, இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை பற்றி கருத்து தெரிவிப்பவர்கள் பூரணமாக வாசிக்காமல் தான் கருத்து தெரிவிக்கின்றார்கள் என்று. விஞ்ஞாபனத்தை முழுமையாக வாசித்தவர்கள் கூறுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், இது தேர்தலுக்காக மட்டுமல்ல, தேர்தலின் பின்னர் இந்த நாட்டின் பெரும்பாலான விடயங்கள் தொடர்பாக பயன்படுத்த வேண்டிய ஒரு யாப்பாக கூட இதனை எடுத்துக்கொள்ளலாம் என்று புத்திஜீவிகள் கூறுகின்றார்கள். இந்த வரி குறைப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக எதிர்த்தரப்பினர் கருத்து தெரிவிக்கின்ற போது, வரியை குறைத்துவிட்டு எப்படி மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது என்று கேட்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த அரசியல்வாதிகளுக்குரிய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதி, அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்களுக்குரிய வரப்பிரசாதங்களை குறைப்பது, அரசு செலவினங்களை குறைப்பது போன்ற விடயங்களும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவற்றை எல்லாம் படித்து பார்க்காமல் இவர் சொல்கின்ற நிவாரணத்திற்கு பணத்தை எங்கிருந்து கொண்டு வரப்போகின்றார் என்று கேட்கின்றார்கள். கடந்த காலங்களில் நாம் பார்த்தோம், ஒரு நாள் நாடாளுமன்றம் கூடி கலைவதற்கு எவ்வளவு செலவாகின்றது என்று சொல்லி எல்லாம் விவாதிக்கப்பட்டது. ஆகவே அரசு செலவினங்களை குறைக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஓய்வூதியம், ஜனாதிபதியின் ஓய்வூதியம், ஜனாதிபதியின் மனைவிமாருக்குரிய ஓய்வூதியம், இப்படி இந்த நாட்டை மிக மோசமாக பாதிக்கின்ற விடயங்களை எல்லாம் அரசு செலவினத்தில் இருந்து நீக்குவது என்று தேசிய மக்கள் சக்தியின் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த அரசு செலவினங்களை குறைத்தாலே போதும் உண்மையில் வறிய மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. இதற்கு மேலதிகமாக சொகுசு வாகனங்கள் வழங்குவது, வழக்கமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக செல்பவர்கள் அவர்களுடைய முதலாவது வியாபாரம் என்னவென்று சொன்னால், சொகுசு வாகனத்துக்குரிய அனுமதி பத்திரத்தை பெற்று அதனை செல்வந்தர்களுக்கு விற்று பணமாக்குவது. உதாரணமாக 4 கோடி ரூபாயின் வாகனத்துக்குரிய அனுமதி பத்திரத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்று விடுவார்கள். எப்படியும் அதனை வாங்குகின்ற செல்வந்தர்களுக்கு 1 கோடி ரூபாயாவது லாபமாக கிடைக்கும். இப்படி இந்த நாட்டை எப்படியெல்லாம் அழிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அழித்து ஒன்றும் இல்லை என்கின்ற அளவிற்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு, தேசிய மக்கள் சக்தியினர் எப்படி எதிர்காலத்தில் இந்த நாட்டை கட்டியெழுப்ப போகின்றார்கள் என்று இவர்களுடைய கைங்கரியங்களுக்கு இவர்களே, நாங்கள் இந்த நாட்டை அழித்திருக்கின்றோம், நீங்கள் அவ்வளவு இலகுவாக கட்டியெழுப்ப முடியாது என்று கூறுவது போல்தான் நேற்று அரசியல்வாதிகளின், அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான அரசியல்வாதிகளின் கருத்துக்கள் தொனித்தன. எனவே இந்த விடயத்திலே பொதுமக்கள் நன்கு சிந்திக்க வேண்டும். நாம் இந்த யூடியூப் சேனலை இத்தோடு இந்த தேர்தலோடு முடித்துவிடும் யோசனையில் இல்லை. இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி அடைந்தாலும் சரி, அல்லது வெற்றியடைய தவறினாலும் சரி, நாங்கள் எங்களுடைய பணியை தொடருவோம். யார் வெற்றி அடைந்தாலும்
நாங்கள் இந்த அன்புடன் அசீஸ் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்தும் விமர்சன கண்ணோட்டத்துடன் நடத்தி கொண்டிருப்போம் என்பதை உங்கள் கவனத்திற்கு தெரிவித்துக் கொண்டு, கடந்த வெள்ளிக்கிழமை நாம் தேர்தல் பிரச்சாரத்தில் காத்தான்குடி கடற்கரையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு முன்னாள் பிரதி அமைச்சரின் நண்பர் அல்லது முன்னாள் பிரதி அமைச்சரின் ஒரு பிரதேசத்துக்குரிய ஒரு ஒரு மனிதராக காணப்படுகின்ற ஒருவர் அந்த அரசியல்வாதியின் கருத்துக்களை அப்படியே நடைமுறைப்படுத்த நினைக்கின்ற ஒருவர் அவர் சொன்னார், தேர்தலில் ஈடுபடுபவர்களில் சிறந்த மனிதர் ரணில் விக்ரமசிங்க, ஆனால் நான் சஜித் பிரேமதாச அவர்களுக்குத்தான் ஆதரவு அளித்ததாக இருக்கின்றேன் என்று சொல்லி இவருடைய கருத்திலேயே முரண்பாடு இருக்கின்றது. உண்மையில் சிறந்த மனிதருக்கு வாக்களிக்க விரும்பாமல் ஏன் அடுத்தவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது இவருக்கு புரியவில்லை. இன்னும் ஒரு சகோதரர் அங்கே கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருந்தவர் சொன்னார், கலைக்கின்றீர்கள் என்று சொல்லி. நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஓட்டை கலைக்கவில்லை, ஓட்டை ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். ஒரு சிறந்த ஆட்சியை இந்த நாட்டிலே ஏற்படுத்தி ஒரு மாற்றத்திற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி திரும்பி இருக்கின்றார்கள். நல்ல ஒரு சூழல் எதிர்வரும் செப்டம்பர் 21 இந்த நாட்டில் மாற்றம் ஒன்று வரும் என்பதற்குரிய நல்ல சூழல் தென்படுகின்றது. எனவே எல்லோரும் இந்த மாற்றத்தின் பங்காளர்களாக மாறி சிறந்த நபரை தெரிவு செய்வதற்காக மக்கள் சக்திக்கும் அதன் சின்னமான திசை காட்டிக்கும் வாக்களிப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.